ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பரமேஷ். டுடே நான் உங்களுக்காக என்ன பண்ண எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, மை கிளைண்ட்ஸ் ஒய்ஃபுங்கிற ஹிந்தி சஸ்பென்ஸில் மூவி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க மூவிஸ்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டை வந்து காட்டுறாங்க. அந்த வீட்டில் வந்து குர்கா அணிஞ்ச ஒரு பொண்ணு வந்து மாடியில் போயிட்டு ஏதோ ஒரு பெட்டியை வந்து எடுத்துட்டு வராங்க. தென் வந்து பெட்டியில் இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு எரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, செல்ஃப் கேமராவில் ரெக்கார்டு வந்து பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு, இதை மாதிரி இது வரைக்கும் நான் நிறைய கொடுமைகள்லாம் அனுபவிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டை விட்டே போக போகிறேன், அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு சீன் வந்து காட்டியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்த சீனை வந்து கட் பண்ணிட்டு சில தினங்களுக்கு முன்பு அந்த சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு ஜெயில வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, ஜெயில வந்து ஒரு அக்யூஸ்டு, தென் வந்து அட்வொகேட். ஓகேங்களா, அந்த அட்வொகேட் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவர் பேர் வந்து மானஸ் வர்மா. ஓகேங்களா, தென் வந்து அக்யூஸ்ட் ஒருத்தன் வந்து இருப்பான், அவன் பேர் வந்து ரகுராம். ஓகேங்களா, அவன் கையில ஏதோ அடிபட்டிருக்கும் போல, அதனால கட்டு போட்டுட்டு இருக்கான். தென் வந்து நம்ம லாயர் வந்து இவங்ககிட்ட வந்து விசாரணை பண்ணிட்டு இருப்பாரு. யோ, உன்னை பெயில் எடுக்கணும்னா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் உண்மையை ஆன்சர் பண்ண, உண்மையை எனக்கு என்னதான் நினைச்சு, உனக்கு உன் ஒய்ஃபுக்கு என்ன நினைச்சு, அந்த மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பாரு. சார், என் ஒய்ஃப் சிந்துரா சிங் வந்து நல்லவெல்லாம் கிடையாது சார். அவள் கண்ணை பார்த்தாலே எல்லா ஆளுங்களும் மயங்கிடுவாங்க. ஒரு வசியக்காரி. என் மேலே இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போட்டு என்னை வந்து உள்ள தூக்கி வச்சிட்டா. நான் எதுவுமே பண்ணல சார். அந்த மாதிரி ஒரு சீனை வந்து இவன் சொல்லியிருப்பான். இவர் சொல்லிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவான், பல்பத்தை வச்சு விளாண்டுட்டே ஒரு ஜாலியாக தான் ஒரு ஃபன் பண்ணுற மாதிரியே சொல்லியிருப்பான். இதை பார்த்து நம்ம அட்வொகேட் என்ன பண்ணுறோம், செம டென்ஷன் ஆகியோ, என்னையா விளாண்டாயா இருக்க, எவ்வளோ சீரியஸாக நான் உன்னை பெயில் எடுக்கணும்னு என்ன பண்ணு சொல்லிட்டு நான் சீரியஸாக டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட கேட்கும் போது என்ன பண்ணுறேன், இதை விளாண்டுட்டு சின்ன பிள்ளை மாதிரி விளாண்டுட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவங்களே ஒரு சின்ன கிளாஸ் நடக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்துரா சிங் வீட்டுக்குள்ளே வந்து காட்டுறாங்க. அங்கே வந்து கேட்டு பக்கத்தில் வந்து வாட்ச்மேன் நல்லா பாட்டை போட்டு ஜாலியாக காலுக்கு மேலே காலை போட்டு ஜம்முன்னு வந்து கேட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அட்வொகேட் மானஸ் வர்மா இவர் என்ன பண்ணுறாரு, சிந்துரா சிங் டோரை வந்து தட்டுறாரு. உடனே என்ன பண்றான், மற்ற வாட்ச்மேன் வந்து வரான். வந்து கதவை திறந்துட்டு இவரு ஒரு மார்க்கமா ஒரு பார்வை பார்ப்பான். ஏன்னா இவன் இவரு இந்த மாதிரி முழிக்கிறான், அந்த மாதிரி நமக்கு வந்து தோணும். அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா, சிந்துரா சிங் கதவை வந்து இவர் வந்து தட்டிட்டு இருப்பாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டு தோட்டக்காரன் ஒருத்தன் வந்து வேலை பார்ப்பான். அவன் வீட்டு ஜன்னல் வழியா அவன் இதை பேய் படத்துல எட்டி பார்க்குற மாதிரி அவன் ஒரு திருட்டு முடிச்சுட்டு அவனும் ஒரு மாதிரி பார்ப்பான். என்னடா வாட்ச்மேன் ஒரு மாதிரி முடிக்கிறான்னு பார்த்தா, தோட்டக்காரன் அதை விட மேலே முடிக்கிறான். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தோணிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த சீன் வந்து இவர் கதவை தட்டும் போது கதவை லைட்டாக திறந்துட்டு நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்க தான் சிந்துரா சிங். அவங்க வந்து தலையில ஒரு கட்டு போட்டிருப்பாங்க. கதை வந்து திறந்துட்டு யாருங்க நீங்கன்னு கேட்கும்போது, நான் உங்க ஹஸ்பண்டோட கிளைண்ட்டுங்க, அவர் பெயில் எடுக்கணும்னா உங்கள்கிட்ட விசாரணை பண்ணணும், அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா இவங்க தான் அவங்க மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் தான் ஆல்ரெடி என்ன நினைச்சதுன்னு சொல்லிட்டேனே போலீஸ் ஸ்டேஷன்ல, இதுக்கப்புறம் நம்ம வந்து கோர்ட்ல வந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதை வந்து அடிச்சிடறாங்க. ஏன்னா இந்த பொம்பளை எப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, மேடம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா இந்த விசிட்டிங் கார்டுக்கு வந்து கால் பண்ணுங்க மேடம் சொல்லிட்டு இவர் விசிட்டிங் கார்டை வந்து டோர் கேப்ல வந்து போட்டுறாரு. ஓகே, போட்டு அவர் வந்து வெளியே போறாரு. இதை வந்து என்ன பண்ணா, தோட்டக்காரன் அங்க இருக்க அந்த புல்லெல்லாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கத்திரியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணா, இவர் ஒரு மார்க்கமா இப்படி பாப்பான் பாருங்க. டேய், என்னடா பண்றீங்க, அந்த மாதிரி தான் நமக்கு வந்து தோணும். அதுக்கு அடுத்த சீன்ல வந்து என்ன பண்ணுவான், படன்னு இவன் அந்த வீட்டுல இருந்து இறங்கி என்ன பண்ணுவான், அவன் காருக்கு வந்து வருவான். ஓகே, வேக வேகமா நடந்து காருக்குள்ள பார்த்தீங்கன்னா, எவன் ஒருத்தன் ஒரு துண்டு சீட்டு மாதிரி ஒரு பேப்பரை போட்டிருப்பான். அந்த பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிந்துரா சிங் வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து அவளை வந்து டார்ச்சர் பண்ணு, அவ்வளோதான் நீ, அந்த மாதிரி வந்து ஒரு மிரட்டல் கடிதம் மாதிரி இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், ஒரே குழப்பத்துல சரி இவங்க ஹஸ்பண்ட் மேல வந்து கேஸ் கொடுத்தாங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனை போய் விசாரிச்சா ஏதாவது இந்த க்ளூ வந்து கிடைக்குமா, அதாவது இவங்கள ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும் போது இவங்க ஒய்ஃப் தான் இந்த மாதிரி சொல்லிடுவான். ஒய்ஃப் கிட்ட கேட்கும் போது நான் ஆல்ரெடி வந்து எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டோரை வந்து மூஞ்சி அடிச்ச மாதிரி சாத்திடுறாங்க. சரி, இவனுக்கு வேற ஏதாவது லீடு கிடைச்சா தானே இந்த கேஸை வந்து நம்ம கொண்டு போக முடியும் சொல்லிட்டு என்ன பண்ணுவான், போலீஸ் ஸ்டேஷன் வந்து சார் இந்த வீடு இவங்க சிந்துரா சிங்க்கும் அவங்க ஹஸ்பண்ட் ரகுராமுக்கு என்னதான் சார் பிரச்சனை என்னன்னு கேட்கும்போது இங்க வருவான். அப்போ போலீஸ்காரன் வந்து சொல்லுவான், ஐயோ அவங்க குடும்பமே ஒரு மார்க்கமான குடும்பம் மாதிரி இருக்கும், அவங்கள பார்த்தாலே ஒரு இதா இருக்கும். சரி, இந்த லாஸ்டா வந்து அவங்க வீட்டுக்கு ஒருத்தவன் கேபிள்காரன் வந்து போயிட்டு வந்தான், அதனால தான் பெரிய ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ரகுராம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தான் அவன் மேல. அவன் காணாமலே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கேபிள்காரன் எங்க போனான்னு தெரியல. ஸோ அவனோட போட்டோ இருக்கு, இதை வச்சு உங்க கேஸுக்கு ஏதாவது உதவுதா பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம அட்வொகேட் கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்துரா சிங் வீட்டை தான் காட்டுறாங்க. செம்மையாக ஒரு குற்ற மலை, அதில் வந்து நம்ம வாட்ச்மேனும் கொடையா பிடிச்சிட்டு அவரோட டியூட்டியை வந்து பார்த்துட்டு இருப்பாரு. திடீர்னு வந்து அவங்க வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ சத்தம் கேட்கறத பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு, கதவை வந்து வீட்டுக்குள்ள வந்து போக பார்ப்பாரு. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் ஏதோ ஒரு சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. ஓகேங்களா, என்னடா சவுண்ட் இருக்குது, எதையோ பார்த்து இவங்க ஷாக் ஆகிற மாதிரி இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி எவனோ ஒருத்தன் கருப்பா ஒரு உருவம் வந்து இவங்க தலையில ஒரே ஒரு போடு போடுறது, இவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. டக்குன்னு முடிச்சா, ஏஷா இவ்வளவு நேரம் நம்ம கனவா கண்டிருக்கோம் சொல்லிட்டு இவங்க நம்ம தலையில கட்டோட டக்குன்னு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இவங்க எல்லாம் ரெடி ஆயிடுறாங்க. ரெடி ஆன பார்த்தா
தலையில கட்டு இருக்காது, ஒண்ணும் இருக்காது. என்னடா படத்துல காட்டுறாங்க, ஒரு சீன்ல பார்த்தா ஓப்பனிங்ல காலையில என்னன்னா கட்டு போட்டு கதவை திறக்கிறாங்க. திடீர்னு அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கட்டும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அது மறுநாள் காலையில திடீர்னு அவங்க ஏதோ ஃப்ரெஷ் ஆகி கிளம்பி எங்கேயோ போற மாரி காட்டுறாங்க. என்னதான் நடந்துட்டு இருக்கு? அந்த மாரி தான் நமக்கு வந்து தோணும். அதுக்கப்புறம் அவங்க கதவை பூட்டிட்டு அவங்க வீட்ல இருந்து கிளம்புறாங்க. இத வந்து என்ன பண்றான், தோட்டக்காரன் அவங்க வீட்டு விண்டோஸ் வழியா வந்து அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். தென் வந்து வாட்ச்மேன் என்ன பண்றான், இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தவுடனே என்ன பண்ணுவான், வாட்ச்மேன் வந்து நின்னுடுறான். ஏன்னா, ஆல்ரெடி நம்ம வக்கீல் வந்து இந்த கேஸ பத்தி எப்படியா விசாரிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு கார்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவங்க எப்படி வீட்ட விட்டு ஏதாவது சீனுக்கு வெளிய வருவாங்க. நம்ம வந்து அவங்கள புடிச்சு வந்து என்ன ஏதுன்னு கேட்டுறலாம். அது மாரி அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இப்படி கார்ல வெயிட் பண்றத நம்ம வாட்ச்மேன் பார்த்துட்டு, ஐயய்யோ! இதுக்கு மேல போனா நம்ம மாட்டிருவோம்னு சொல்லிட்டு அவன் அதோட ஸ்டாப் ஆயிருவான். அதுக்கப்புறம் இந்த வீட்ல இருந்து இறங்கி போன சிந்துரா சிங் என்ன பண்றாங்க, அங்க இருக்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாரி ஒரு இத வந்து காட்டுறாங்க. அதுல மாடியில ஏறி அவங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம மானஸ் வர்மா அட்வொகேட் நம்பர் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. இத வந்து அவங்க வந்து பார்த்துடுறாங்க. என்ன வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? நான் தான் எல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல வீட்ல இருக்கும்போது, ஏன் என்ன ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க? அந்த மாரி சொல்லும்போது, இவன் ஏங்க என்னங்க விளையாடுறீங்களாங்க? நேத்து உங்கள காலைல வந்து பார்க்கும்போது தலையில கட்டோட இருந்தீங்க. இன்னைக்கு பார்த்தா கட்டும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னங்க பண்றீங்கன்னு கேட்கும்போது, இவருக்கு வந்து ஃபோன் வருது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப நீ வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. அந்த மாரி ஒரு ஃபோன் வந்து, உடனே இவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவான். யோவ்! என்னய்யா விளையாண்டுட்டு இருக்கீங்களா என் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து? அ இந்த மாறி, மாறி 2 பேரும் கம்ப்ளைண்ட் குடுக்குற மாரி குடுத்துக்கிட்டு, என்ன பார்த்தா நீ உன் ஃபோன்ல இருந்து அலக்கழிக்கிறியா? அந்த மாரி சொல்லும்போது, சார் இதெல்லாம் அவரோட வேலை தான் சார். நான் எதுவும் பண்ணல. நானே ஜெயில்ல இருக்கேன். நான் எப்படி உங்களுக்கு கால் பண்ணி பேசியிருப்பேன். அந்த மாரி இவன் ஒரு சீன வந்து சொல்றான். அத கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, இவங்க தோட்டக்காரன் ஒரு வழியா அவங்க வீட்ல இருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பான். நம்ம வாட்ச்மேனு அவன் என்ன பண்றான், வெளிய காவல் காத்துட்டு இருக்கான். திடீர்னு வந்து அக்கம் பக்கத்துல யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டு, சடனா என்ன பண்ணுவான், சிந்துராசன் வீட்டுக்குள்ள வந்து போயிடுறான். வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம தோட்டக்காரன் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். அவன் வீட்ல இருந்து ஓகேங்களா? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்துராசனுக்கு மறுபடியும் தலையில ஒரு கட்ட போட்டு, இவன் ஒரு மாரி மயக்கிற மாரி, ஒரு வசியம் பண்ற மாரி ஒரு சீன வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து ஆச்சார பூஜாவசமா ஷார்ட் போட்டு அந்த வீடியோ வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இத கட் பண்ணிட்டு, இவன் வந்து எங்கேயோ வந்து பார்த்துட்டு இருக்க மாரி ஒரு சீன வந்து காட்டுவாங்க. ஓகேங்களா? அப்ப சடனா வந்து என்ன பண்ணிடுறான், நம்ம தோட்டக்காரன் வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏது பண்ணிட்டு இருக்க? அந்த மாரி இவன ஏதோ மிரட்டுற மாரி, இவங்க கூட ஏதோ டிஸ்கஷன் நடக்கும் மாரி மும்முரமா வந்து சீன் வந்து காட்டிட்டு இருக்காங்க. இத வந்து என்ன பண்றாங்க, நம்ம சிந்த்ரா சங்க் வந்து ஒரு வில்லத்தனமா பார்க்குற மாரி, அவங்க வீட்டு கிச்சன்ல இருந்து இவங்கள வந்து தலையில கட்டு போட்டு இவங்க வந்து பார்க்குற மாரி ஒரு சீன் வந்து காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்க தலையில கட்ட போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து வீட்ட விட்டு வெளிய எங்கேயோ கிளம்புறாங்க. இத வந்து என்ன பண்றான், நம்ம தோட்டக்காரன் வந்து எல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பான். இவங்க அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது போலன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எப்படியா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இவங்க வீட்ட விட்டு வெளிய போன உடனே டக டகன்னு அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு, அவங்க பெட்ரூம்லாம் பார்க்குறான். பெட்ல எல்லாம் கலஞ்சிருக்கு. தென் வந்து என்ன பண்றான், மாடியில ஏதோ சத்தம் கேட்கிற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு மாடிக்குள்ள போய் பார்க்குறான். அங்க ஸ்க்ரீனுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்க. இத பார்த்து அலறி அடிச்சு என்ன பண்ணான், டப டபன்னு வெளிய ஸ்டெப் வழியா இறங்குவான் பாருங்க. அங்க சிந்த்ரா சிங் நின்னுட்டு, "என் வீட்டுக்குள்ள நீ என்ன பண்ற? மேல பார்த்த யார்கிட்டயா சொன்ன, நீ அவ்வளதான் அவன கொன்னுருவான்." அந்த மாரி மிரட்டுறாங்க. இவன் எதுவும் நான் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு, இவன் வந்து இறங்கி வந்து போயிடுறான். அதுக்கு அடுத்த சீன்ல வந்து என்ன பண்றாங்க, மறுபடியும் நம்ம வக்கீல் வந்து வீட்ல வந்து விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு, காலிங் பெல்லாம் அடிச்சு வந்து இது பண்ட்டாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கட்ட போட்டு வராங்க. ஏங்க என்னங்க நேத்து என்னடான்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன பார்த்தா தலையில கட்டு இல்ல. இன்னைக்கு பார்த்தா மறுபடியும் கால்ல வந்து கட்டு போட்றீங்க. என்னங்க விளாண்டுட்டு இருக்கீங்களா? உண்மையிலே உங்களுக்கு அடி தான் பட்டுருக்கா? இல்லையா? அந்த மாரி சொல்றாங்க. இவங்க உடனே அந்த கட்ட எடுத்துட்டு காட்டுறாங்க. தலையில வந்து அடிபட்டுருக்கு. அப்ப நேத்து வந்து கொஞ்சம் முடிய எடுத்து அந்த அடிப்பட்ட இடத்துல மறைச்சிருப்பாங்க போல. அந்த மாரி சீன் வந்து நமக்கு வந்து தெரியுது. நானா பொய்யா சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டேனே. சும்மா சும்மா எப்ப பார்த்தா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த கத வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதையெல்லாம் இவன் என்ன பண்றான், வெளிய நின்னு ஒரு புரியாத புதிர் மாரியே பார்த்துட்டு இருப்பான். இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்ம புடிச்சு வச்ச அக்யூஸ்ட் என்ன சொல்லியிருப்பானா, சார் என் பொண்டாட்டிய பத்தி எல்லாமே நான் அந்த டைரியில வந்து எழுதியிருக்கேன். நீங்க டைரிய படிச்சு பாருங்க உங்களுக்கு எல்லாம் புரியும் சார் சொல்லிட்டு அடிக்கடி விசாரிக்கும் போதெல்லாம் அதான் சொல்லிட்டு இருப்பான். உடனே என்ன பண்ணுவேன், சரி இந்த டைரியில அப்படி இவங்க என்னத்த தான் இந்த ரகுராம் எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு படிக்கலாம்னு சொல்லிட்டு, அங்க ஊரு வெளிய இருக்க ஒரு ஆத்து சைடு பக்கத்துல வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும்ல, அங்க உட்கார்ந்து அவன் படிச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கார் அங்க ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டைரி எடுத்து இவரு வந்து படிச்சுட்டு இருக்காரு. அந்த டைரியில என்ன படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ரீகால் மாரி காட்டுறாங்க. என்னன்னா, இவங்க ஸ்டார்ட்டிங்ல வந்து இவங்க ஒய்ஃப் வந்து இவரு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாரு. நல்லா தான் எங்க ஒய்ஃப் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டாலாம் எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாரி வந்து இவரு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க வீட்ல நடக்க சம்பவத்த தான் ஃபுல்லா வந்து நமக்கு வந்து காட்டிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? நீ ஆவுனா இதையே வந்து சொல்லிட்டு இருக்காத. உண்மையில நீ என்னதான் பண்ண? உருப்படியா சொல்லு. அந்த மாரி வந்து இவரு வந்து சொல்லிட்டு இருக்க மாரி வந்து காட்டிட்டு இருப்பாரு. இவரு வந்து ஒரு இன்ஜினியருங்க வந்து இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல சம் ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கும். அதுக்கு அத காப்பாத்திட்டு என்ன பண்ணுவாரு, பைக் எடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்து வர மாரி ஒரு சீன வந்து காட்டுறாங்க. ஏன்னா, இவங்களுக்கும் ஸ்டார்ட்டிங்ல மேரேஜ் பண்ணிருக்கும்போது நல்லா தான் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் சடனா இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுலாம் ஏற்பட்டுருக்கும். ஸோ அடிக்கடிலாம் சண்டைலாம் போட்டுருப்பாங்க. சரி இன்னைக்கு அவங்களோட பர்த்டே வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? சிந்துரா சிங் பர்த்டே வந்திருக்கும். சரி ஏதாவது பொக்கே வாங்கிட்டு வந்து நம்ம அவங்கள சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அ பொக்கே வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வர வந்து பார்க்குறாரு. அப்படி வர போம்போது படிக்கட்டிலே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஏதோ ஒரு பொக்கேலேருந்து விழுந்த
பூலாம் கொஞ்சம் சின்ன சின்ன பூலாம் புக்கெல்லாம் சிந்திருக்கும்ல, அந்த இதழ்கள்லாம் கீழே விழுந்திருக்கு. இதை பார்த்து இவர் ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆகிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆன பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து பான் வீடியோஸ் வந்து போயிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அப்போ நான் எல்லா டைம் இவன் யாரையும் கூட ஃபக் பண்ணிட்டு இருக்கா போலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா கோவத்தில் மாடிப்படியில் ஏதோ சவுண்டு கேட்க மாடிப்படியை நோக்கி போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சிந்துரா சிங்கு எதுவுமே ஏதோ ஒரு நடந்த மாதிரி கேஷுவலாக அப்படி நடந்து வர மாதிரி வராங்க. இதை பார்த்து இவன் கோவத்தில் நான் எல்லா டைம் இந்த மாதிரி தான் இன்னொருத்தனை கூட்டு வந்து ஃபக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பிடிச்சி செவுத்தை பிடிச்சி ஒரு தள்ளி விடுறான். ஆனால் அவங்க வந்து செவுத்துலேயே இடிக்கலைங்க. இடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி வந்துட்டான். வந்து செவுரு பக்கத்துல வந்து க்ளோஸ் அப் வந்துட்டான். அதுக்கப்புறம் இவளே வேன் அடிச்சு விழுந்துட்டா. செமையா ஒரு ஆக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் நான் பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மாடிப்படியில் போனால் எவனோ ஒருத்தன் ஸ்க்ரீன் பின்னாடி இருந்த மாதிரி இருந்துச்சு. யாரா அவன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனால் அங்கே என்ன பண்ணியிருக்கான், என் வீட்டுக்கு ஒரு கேபிள் டிவிக்காரன் வந்து வந்திருப்பான். ஓகேங்களா, அவன் தான் அங்கே வந்து இருந்திருப்பான். அவன் என்ன பண்ணுறான், ஒரு கத்தி எடுத்து என் கையில் வந்து குத்திட்டான் சார். நான் என்ன பண்ணேன், அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்து என்ன பண்ணிட்டேன், டோரை வந்து பூட்டேன் சார். அவங்க 2 பேரும் உள்ளே வச்சுட்டு பூட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு சீனை வந்து இவன் சொல்கிறான். அதுக்கு அடுத்த சீனில் வந்து கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மறுபடியும் தலையில் கட்டு இருக்காது, ஒன்றும் இருக்காது. மறுபடியும் நார்மலாக ஒரு ஸ்கூல் பொண்ணு யூனிஃபார்ம் மாதிரி ஒரு யூனிஃபார்மை போட்டு கதவை வந்து திறக்கிறாங்க. கதவு வழி யார் வந்து பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டர் இருப்பான். இவன் யாருன்னா ஸ்டார்டிங் சீனில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம வந்து கேட்டால் ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம அட்வொகேட் வந்து போயிருப்பார்ல, அங்கே உள்ள இன்ஸ்பெக்டர் அவனை இவங்க ஒரு மாதிரி ஒரு லுக்கை விடுறாங்க. லுக்கை விட்டு பெட்ரூம் கூட்டு வந்துருவாங்க. பார்த்தா அவனையும் அதை வசியம் பண்ணியிருப்பான் போல. பார்த்தா இன்ஸ்பெக்டர் இவங்களை போட்டு ஒரே அச்சான குஜால் வேலை சமயம் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சீனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் அவர் வந்து ரீகால் வந்து பண்ணிட்டு இருப்பாரு அந்த டைரியில் படிச்சதை. ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன பண்ணுவார், மறுபடியும் வந்து அதே மாதிரி ஒரு மாலை டைமில் வந்து என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அந்த ஆற்று பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் அந்த டைரியில் வேறு என்னெல்லாம் எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு படிக்கலான்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கும்போது அந்த சிந்துரா சிங் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, இவனை பிடிச்சி அடித்து பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி இதாகிடும். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே இவங்க 2 பேரும் ஏதோ சமாதானம் ஆகி, மேடம் சொல்லுங்கள் மேடம் என்னதான் மேடம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ஒரு விசாரணை வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டோர் காலிங் பெல் சவுண்டு கேட்டுச்சு, நான் வெளியே வந்து பார்க்கும்போது இந்த கேபிள்காரன் வந்திருந்தான். அவன் என்ன பண்ணியிருந்தான், உங்களோட பிறந்த நாளுக்கு வந்து எங்கள் கம்பெனி சார்பில் பொக்கே கொடுத்து விட்டாங்க மேடம், கொடுத்தான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கேபிளுக்கு பைசா எடுக்க உள்ளே வந்து போனேன். அவன் என் தப்பாக நடந்துக்கிட்டான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என் புருஷன் வந்து வந்துட்டாரு. நான் வந்து அவர்கிட்ட வந்து சொன்னேன், நான் எதுவும் பண்ணல, அவன் தான் அந்த மாதிரி இருந்தாலும் அவர் எதுவும் கட்டுக்காமல் என்னை பிடிச்சி தள்ளி விட்டாரு. நான் அங்கே இருக்க செவுத்துல அடிப்பட்டு தான் என் தலையில் வந்து அடிபட்டுச்சு. அந்த மாதிரி இவங்க ஒரு ஸ்டோரியை வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம வக்கீல் வந்து கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த சீனில் வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க மாடியில் இருக்க ஒரு இதில் வந்து உட்காந்துட்டு ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து இவங்க வந்து ரீட் பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து வீட்டை விட்டு இறங்கி போயிட்டு நம்ம தோட்டக்காரன் வீட்டுக்குள்ள வந்து போகிறாங்க. ஏய் இந்த பொம்பளை நல்லவனா கெட்டவனா, ஒரு டைம் பார்த்தா நான் எதுவும் பண்ணல, என் புருஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்னென்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா தலையில் கட்டு போட்டிருக்காங்க, திடீர்னு தலையிலேருந்து கட்டை எடுத்துடுறாங்க. ஒவ்வொரு வீட்லேயே போயிட்டு அச்சான கொஞ்சம் வேலை நடந்துச்சு, என்னடா நடக்குது அந்த மாதிரி நமக்கு வந்து சீன் வந்துடும். அது ஒரு தோட்டக்காரன் வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு திடீர்னு வந்து இவங்க வீட்டுக்கு வந்து மறுபடியும் வந்து போயிடுறாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து இவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது வீட்டு கதவு வந்து திறந்துருக்கு. இதை பார்த்து யாரோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு டாக்டர் வந்து டெலிஸ்கோப்லாம் போட்டு வந்து இவங்களை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். பார்த்தா இவங்க வந்து ஜாவேத் ஜாவேத் விடு விடு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்த மறுநாள் காலையில் வந்து இவங்க அடிப்பட்ட காயத்துக்குலாம் மருந்து போட்டு இவங்க நடக்கிற மாதிரி சீனை வந்து காட்டுறாங்க. இதை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான், அங்கே இருக்க ஜன்னல் வழியா இவங்க வீட்டில் இருக்க வாட்ச்மேன் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருப்பான். ஓகே, இவங்க அடிபட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க ஒரு சேர்ல உட்காந்துட்டு இவங்க வந்து புக்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இதே யூனிஃபார்ம்ல, அதாவது இவங்க போட்டிருக்க அதே ட்ரெஸ்ல காஸ்டியூம்ல ஒரு லேடி வந்து என்ன பண்றாங்க, ஒரு பேப்பர் எடுத்து வராங்க. பார்த்தா இன்னொரு சிந்துரா சிங், டேய் ட்வின்ஸாடா இவங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க படத்துல சொல்லிட்டு இதை பார்த்து நம்ம வாட்ச்மேன் என்ன பண்ணுவான், பேய் ஏதோ பார்த்துட்டு சொல்லிட்டு அலறி அடிச்சு ஓடுவான். ஐயோ இந்த வீட்டில் ஏதோ சம்பவம் நடக்குது, நான் அது இந்த வீட்டில் ஒரு வேலையை வேண்டாம் ஒன்று வேண்டாம் சொல்லிட்டு அவன் அலறி அடிச்சு அந்த சீன்லேருந்து வீட்டை வந்து ஓடிடுறான். ஓகேங்களா, அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்துரா சிங் என்ன பண்ணுவாங்க, கீழே இருக்க ஒரு ஊஞ்சலை வந்து அவங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. மேலே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு வந்து உருவம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதுதான் எப்போ வந்து காட்டிகிட்டே இருப்பாங்க. மேலே பார்த்தா மேலே ஒருத்தன் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் இருந்து இருக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அட்வொகேட் கிட்ட வந்து நம்ம வந்து போலீஸ்காரன் சொல்லியிருப்பார்ல, இந்த மாதிரி வந்து இந்த கேஸை வந்து விசாரிக்கும் போது அவங்க வீட்டிலேருந்து ஒரு கேபிள்காரன் போனான்னு சொல்லிட்டு அந்த கேபிள்காரனை இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்கோம், அவனோட ஃபோட்டோ இது, நீங்களும் அவன் வீட்டில் போய் அவன் வீடு அட்ரஸ் எங்கள் அக்கம்பக்கத்தில் விசாரிங்க, உண்மையில் அவனுக்கு கிடைச்சானா அவனை பிடிச்சா நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, இவரும் கூட ஒரு 2 போலீஸ்லாம் கூப்பிட்டு அந்த ஒரு வழியாக அந்த கேபிள் டிவி காரனை வந்து கண்டுபிடிச்சுவாங்க. கேபிள் டிவி காரனை கண்டுபிடிச்சு அவனை அடிச்சு பிடிச்சி
ஒரு ஜெயில போட்டு டேய் உண்மையை சொல்கிறான் அந்த வீட்டில் ஏடா நினச்சி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கேட்கும்போது அவன் வந்து ஒரு ஸ்டோரியை வந்து சொல்கிறான். அதான் சார் அவங்களுக்கு வந்து பிறந்தநாளுக்கு வந்து எங்கள் கம்பெனிலேருந்து ஒரு பொக்கே வந்து கொடுக்க சொன்னாங்க. அந்த பொக்கே வந்து நான் கொடுக்க போகும்போது அவங்க லுக்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு சார், என்னை வசியப்படுத்துற மாதிரியே இருந்துச்சு. உடனே அவங்க வந்து சொன்னாங்க, என்னை கரெக்ட் பண்ணுறது தானே நீ என் பிறந்தநாள் என்னன்னு தெரிஞ்சுட்டு பொக்கே கொடுக்க வந்திருக்க, அந்த மாதிரி கூப்பிட்டு அவங்க தான் சார் உள்ளே என்ன கூப்பிட்டு வந்து எங்கள் நடந்துக்கிட்டாங்க. டக்குன்னு காலிங் பில்ல அடிக்கிற சவுண்டு கேட்டு அவங்க புருஷன் வந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஒரு கத்தியை கொடுத்துட்டு மேலே இருக்க மாடியில் போய் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கோ, என் புருஷன் வந்து அவனை குத்திரு அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே என்னடாங்க நடந்துட்டு இருக்கு அப்படிதான் நமக்கு வந்து தோணும். அதே மாதிரி என்ன பண்றான், இவன் புருஷன் வந்து வந்துடுறான். உடனே இவன் என்ன பண்றான், இதெல்லாம் பார்த்துட்டு என்னை பிடிச்சி வந்து தள்ளி விட்டான். நான் என்ன பண்றேன், அவன் என்ன கொல்ல வரான்னு பயத்துல என் கையில இருந்து கத்தியை வச்சு அவன் கையில குத்திட்டு நான் தப்பிச்சு ஓட்டேன் சார், இதான் சார் நான் சொல்லிட்டு இவன் ஒரு ஸ்டோரியை வந்து சொல்றான். உடனே இதெல்லாம் நம்ம அட்வொகேட் வந்து கேட்டுக்கிறாரு. கேட்டுட்டு வந்து என்ன பண்றாரு, அவங்க வீட்டுல இருந்து ஒரு வாட்ச்மேன் வந்து அலறி அடிச்சு ஓடி இருப்பால, அவங்க வீட்டுல 2 சிந்துரா சிங் இருக்கிறத பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுவான், அவனை பிடிச்சி உண்மையில் அந்த வீட்டில் என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க வந்து போவார். அந்த சீனை கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்த சீனை வந்து சிந்துரா சிங் வந்து அவங்க இருக்க ஒரு ஊஞ்சலில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, ஃபோனை பார்த்துட்டே வந்து இருப்பாங்க. திடீர்னு வந்து ஜாபத்துன்னு, அதாவது அன்னைக்கு வந்து டாக்டர் வந்து ஒருத்தன் வந்து இவங்க போட்டு அடிய நினைச்சாலும் அவங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கும், இது அடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற நேரம் வந்து வந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு இதுவும் காட்டுறாங்க. அடுத்த விஷயமா அப்படி என்னடா விஷயம் நடக்குது, அப்போ இவங்களுக்கும் டாக்டருக்கும் ஏதோ ஒரு வேலை வந்து நடந்துட்டு இருக்கா, அந்த மாதிரி நமக்கு வந்து தோணும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா இவனை பிடிச்சி வந்து கேட்குறாங்க, டேய் அவள் உண்மையில அங்கே என்னடா தான் பார்த்தேன் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நல்லா கேட்டுட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து வந்தது. என்னன்னா நம்ம சிந்துரா சிங் கிட்ட இருந்து, சார் ஜெயிலில் இருக்க ஹஸ்பண்ட் வந்து தப்பிச்சிட்டான் போல சார், என்ன வந்து இங்கே வந்து அடி அடிக்கிறான், உடனே வாங்க சார்னு சொல்கிறாங்க. என்னது பெயிலில் இருக்கும், எப்படி நான் தான் அவனுக்கு பெயிலே கொடுக்கலையே, அவன் எப்படி தப்பிச்சிருப்பான்னு சொல்லிட்டு இவன் வேக வேகமாக சிந்துரா சிங் வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே வந்து சிந்துரா சிங் எதுவுமே நடக்காத மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. மேடம் என்ன மேடம் விளாட்றீங்களா, உங்களை உங்கள் ஹஸ்பண்ட் அடிக்கிறான்னு சொல்கிறீங்க, அவனுக்கு நான் பெயிலே கொடுக்கல, அவன் ஜெயிலுக்குள்ள தான் இருக்கான், நீங்கள் என்னன்னா அவன் தப்பிச்சு வந்து என்ன வந்து அடிச்சிட்டான்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது சார் உண்மையை என்ன நினச்சி தெரியுமா, நான் சொல்கிறேன் சார் சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ண, உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி பட்ட ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த ஜவுளி கடையில இருக்குல்ல ஒரு பொம்மை, அதுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுருப்பாங்க. அந்த பொம்மையை எடுத்துட்டு என் ரூமுக்கே வந்துட்டான். இதுக்கு முன்னாடி உன் மேல ரொம்ப ரொமான்டிக்கா பாசமா இருந்துச்சு. இப்போ வர வர அதெல்லாம் எனக்கு புடிச்சு போச்சு. நீ என்ன பண்ணு, இந்த ட்ரெஸ்ஸ போட்டு நீ வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையில இருக்க ட்ரெஸ்ஸ வந்து குடுத்துட்டு இருக்க மாரி ஒரு சீன் வந்து காட்டு. இப்படிலாம் என்ன வந்து டார்ச்சர் பண்ணுமா? அந்த மாரி ஒரு சீன வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சடனா வந்து பார்த்தா, இவங்க அட்வொகேட் வந்து இவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா, தோட்டக்காரன் என்ன பண்ணான், டகடகன்னு வந்து கதவ ஓங்கி ஓங்கி அடிச்சுட்டு அவன் அவன் வீட்டுக்குள்ள ஓடி போறான். டேய் நீ என்னடா இங்க வந்து பண்ணிட்டு இருக்க? இந்த நேரத்துல நீ என்ன சம்மந்தமே இல்லாம கதவ தட்டிட்டு ஓடுறன்னு பார்த்தா, இவங்க என்ன பண்றாங்க, வெளிய வந்து வந்துருவாரு. எவன் கதவ தட்டுனா என்னன்னு சொல்லிட்டு வெளிய வந்து பார்க்க வந்து வந்திருப்பாரு. பார்க்க வந்துட்டு வெளிய யாரும் இல்லாத பார்த்துட்டு டக்குன்னு சடனா மறுபடியும் சிந்துரா சிங் வீட்டுக்குள்ளேயே வருவாங்களா, அப்ப சிந்துரா சிங் என்ன பண்ண வெறித்தனமா ஒரு இந்த குளோரோஃபார்ம் வச்ச ஒரு கர்ச்சீஃப் எடுத்து நம்ம அட்வொகேட் மூஞ்சில திணிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. மேக்கப்லாம் போட்டு அவன் வந்து ஒரு டாய்ல ஒரு ட்ரெஸ் மாரி வாங்கி தந்திருப்பானா, அந்த மாரி இவங்க ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு நம்ம இவன வந்து பார்க்க வராங்க. யாரு? அ நம்ம அட்வொகேட் வந்து ஒரு மாரி மார்வெல்ல வந்து பார்க்குறாங்க. என்னடா இந்த சீன் வந்து நடந்துட்டு இருக்கு? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கே ஒரு கன்ஃப்யூஸா வந்து ஆயிரும். ஓகேங்களா? படு இதா வந்து நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து வந்து மேலேயும் ஒரு சவுண்ட் வந்து நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? என்னன்னா யாரோ வந்து மேல இருக்கிற மாரியும் அந்த ஒரு ஒரு சவுண்டா வந்து இவனுக்கு வந்து கேட்டுருக்கும். இவன் என்ன பண்ணா பொறுமையா மாடில ஏறி எப்படியா பிடிச்சிடணும். ஏன்னா ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி யாரோ வந்து இருந்தாங்க சார். அவன் தான் சார் என்ன அட்டாக் பண்ணிட்டான். அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, மத்த வாட்ச்மேன் என்ன பண்ணுவான், அந்த வீட்ல 2 லேடி வந்து இருக்காங்க. ஸோ வந்து அத பார்த்து நான் அலறி அடிச்சு வந்தேன்னு சொல்லிட்டு, இவன் என்ன பண்ணுவான், அப்ப அவங்க ஏதோ நம்மள அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையா நடந்து வந்து போவான். அப்ப பார்த்தா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி யாரோ வந்து இருக்கிறாங்க. இவன் கொஞ்சம் தள்ளி நின்னு தான் ஸ்க்ரீன வந்து லைட்டா தொறப்பான். அங்க பார்த்தா நம்ம சிந்துரா சிங் தலையில ஒரு கட்டைய கையில ஒரு கட்டைய எடுத்துட்டு வந்து டங்குனு அவன் தலையில போடுறாங்க. இதுல என்ன பண்ண நம்ம அட்வொகேட் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். என்னடா இவன் அட்வொகேட்டுக்கும் கொலை பண்ணிருவான். அது அட்வொகேட்டையும் ஏதோ கொலை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போடுறாங்க போல. அப்படின்னு தான் நமக்கெல்லாம் தோணும். திடீர்னு பார்த்தா என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்க ஒரு சேர்ல வந்து அவன கை கால்லாம் கட்டி வச்சு போட்டுறாங்க. இவன் கழுத்துல இருக்க தாலி செயின கழட்டி வந்து கீழ வந்து வச்சுடுறாங்க. வச்சுட்டு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குர்காவ மாறிட்டு சாமிய பூஜை பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அதாவது ப்ரே பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி பண்ண ஆரம்பிச்சோன நமக்கு ஷாக் ஆகுது. டேய்! என்னடா நடக்குது இங்க? இவங்க என்னடா குர்காவ போட்டு இந்த மாரி பூஜை இந்த மாரி ப்ரே பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு வந்து தோணும். ஸ்டார்ட்டிங் சீன்ல நான் வந்து சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி வந்து குர்கா போட்டு நான் இந்த எவிடன்ஸ்லாம் அழிக்க போறேன். அவங்க வேற யாரும் கிடையாதுங்க. நம்ம சிந்துரா சிங் தான். அடே! அப்ப இவ்வளோ நேரமா நீங்க வந்து வேற ஒரு ரிலிஜன்ல வந்து இருந்திருக்கீங்களா? அப்ப நீங்க உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் பொண்ணா? அந்த மாரி தான் நமக்கு வந்து ஃபுல்லாமே வந்து தோணிட்டு இருக்கும். அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்ககிட்ட இவரு வக்கீல் கெட்டப்லேருந்து நீ நடிச்சது போதும் ஜாவேத், அந்த கெட்டப்லேருந்து வெளிய வா! அந்த மாரி ஒரு சத்தம் போடுறாங்க. என்னது? வக்கீல் கெட்டப் இவ்வளோ நேரம் இவன் பண்ணது கெட்டப்பா?
அப்படின்னு அவங்க செம்ம ஷாக் ஆயிரும். அப்புறம் தான் பார்த்தாங்கன்னா இதெல்லாம் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரீனுக்கு இவன் தானே ஸ்க்ரீனுக்கு பின்னாடி யாரோ வந்து இருக்கிற மாதிரியே காட்டுவாங்களா, ஸ்க்ரீனை வந்து திறப்பாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பொம்மைகள், பொம்மைக்கு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு என்ன ஒரு படம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அங்கே வந்து இருக்கும். ஓகேங்களா, இதையெல்லாம் காட்டிட்டு இவங்க அந்த வீட்டை விட்டு போவாங்க பாவாங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நீ இந்த கெட்டப்ல வந்து இருக்கக்கூடாது ஜாவேத் ஜாவேத்ன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. என்னடான்னு சொல்லிட்டு இவங்க வீட்டை விட்டு வெளியே கதவு பக்கம் போகும்போது நில்லு நஸ்ரீன் அப்படி சொல்லுவாங்க. என்னது நஸ்ரீனா? அப்போ இவ்வளவு நேரம் இவங்க சிந்திரா சிங்கா நடிச்சது வந்து ஆக்டிங்கா? அந்த மாதிரி நமக்கு வந்து தோணும். அதுக்கு அடுத்து தான் ஃப்ரேம் வந்து கட் பண்ணிட்டு வந்து என்னத்தான் நடந்துச்சுன்னு வந்து நமக்கு வந்து சீனை வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, இந்த ஜாவேத் வந்து ஒரு டாக்டர். ஓகேங்களா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க தலைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போடுற மாதிரி வந்து காட்டுறாங்க. தென் வந்து ஒரு பேப்பரை வந்து கொடுக்குற மாதிரி வந்து சீனை வந்து காட்டுவான். ஓகேங்களா, ஆல்ரெடி இவனுக்கு என்ன வந்து ஒரு பிரச்சனை வந்து இருக்குன்னா, ரோல் பே சிண்ட்ரம்னு ஒரு நோய் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஏதாவது ஒரு ஸ்டோரியோ ஏதாவது ஒரு விஷயமோ இவனை சுற்றி வந்து நடந்துச்சுன்னா அதை வந்து இவன் வந்து செஞ்சு பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு ஹேபிட் படுத்த ஒரு சரியான சைக்கோ போல இவன். இவ்வளோ நேரம் இவன் ஒய்ஃப் வந்து இவன் என்ன பண்ணுவான், அடிச்சு டார்ச்சர் பண்ணி ஒரு ஸ்டோரி வந்து இவனுக்கு முன்னாடி வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கும், அது என்னன்னு வந்து காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு மாதிரி இவன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு கொடுத்துப்பான். லேடி ட்ரெஸ்லாம் போட்டு இவன் ரூமில் வந்து ஒரு பொண்ணு வந்து சேர்ல உட்காந்த மாதிரி காட்டினால இவர் வந்து வாட்ச்மேன் வந்து சைட்லேருந்து பார்த்துப்பாரு. அப்போ 2 பேர் இருக்கிறத பார்த்து அவன் ஷாக் ஆகி ஓட்டு வந்திருப்பான். இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் இவன் வந்து நடிக்க தான் சொல்லியிருப்பான் ஒவ்வொரு இதையும். அப்படி பண்ணானா என்ன பண்ணுவான், இவன் வந்து டெலஸ்கோப்லாம் வச்சு இவங்க வந்து தர மாதிரி வந்து அடிக்கலாம் ஆரம்பிச்சிருவான். ஓகேங்களா, இவங்களோட ஸ்டோரி தான் ஃபுல்லாமே. அதாவது இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அங்க போகும்போது நான் வந்து பின்னாடி வந்து வர மாதிரி வருவேன். அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாமே இதுதான். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த அட்வொகேட் இந்த பைத்தியக்காரன் தான் என்ன பண்ணுவான், அந்த பொம்மையை தூக்கிட்டு வந்து வந்திருப்பான். ஓகேங்களா, பொம்மையை தூக்கிட்டு வந்து இது பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் இவனுக்கு தலையில் அடிபட்டது எல்லாமே இந்த சீனை வந்து ஒன் பை ஒன்னாக நமக்கு ரீகால் பண்ணுற மாதிரியே வந்து காட்டியிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல நான் சொன்ன சீன் எல்லாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஆளுங்கெல்லாம் இவன் தான் பண்ணியிருப்பான். ஓகேங்களா, இதெல்லாம் என்ன பண்றாரு போலீஸ்காரர் எப்படி வந்து தெரிஞ்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் இருக்க அந்த டாய் இருக்க பொம்மை, அந்த பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்க ஃபோட்டோ, எல்லா ஃபோட்டோவையும் வந்து இவங்க ரீகால் வந்து பண்றாரு. ஒரு ஃபைலையே வந்து நம்மகிட்ட வந்து காமிக்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. என்ன ஒரு இதுனா, இது உண்மையாவே ஒரு நடந்த ஒரு சம்பவங்க. ரகுராம்னு ஒருத்தரும் அவங்க ஒய்ஃப் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாரு. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கும். இதை வந்து நம்ம போலீஸ்கார் தான் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப இந்த பாதிக்கப்பட்ட சிந்துரா சிங்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வந்தவர் தான் நம்ம ஹீரோ. ஓகேங்களா, இந்த அட்வொகேட்டா இப்போ வந்து நடிச்சிட்டு இருந்தான்னு சொன்னாங்களா அவன். ஓகே, அவன் இதையெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு இருக்க சிண்ட்ரோம் நோய் இருக்கிறதுனால அவனே தன்னை ஒரு அட்வொகேட் மாதிரி ஆக்கி இந்த கேஸை வந்து விசாரிக்கலாம், அதாவது உண்மையான சம்பவத்தை வந்து நடக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கறது அவனுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரியும் அவன் வந்து ரியலாக நடந்த மாதிரி பண்ணி அதை பார்க்கும்போது அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பான். தென் வந்து போலீஸ்காரங்கிட்ட வந்து சார் இந்த கேஸை வந்து பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சுக்கிறேன் சார் சொல்லிட்டு வந்து கேட்டிருப்பான். உண்மையான ரகுராம் வந்து இவங்க தான். ஓகேங்களா, உண்மையான சிந்துரா சிங் வந்து இவங்க தான். ஓகேங்களா, இவங்க 2 பேருக்கு பதிலாக தான் என்ன பண்ணியிருப்பான், இவன் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண லேடி கிட்ட என்னென்ன நினைச்சு உங்க ஹஸ்பண்ட் போது என்னென்ன பண்ணாரு அந்த மாதிரி வந்து கேட்டிருப்பான். அவங்க புருஷன்கிட்டயும் வந்து எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு அதெல்லாம் என்ன பண்ணுப்பான், இவனோட ஒய்ஃப் கிட்டயே இந்த மாதிரி நீ வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கிரீன் பேப்பர்லாம் இவன் எழுதி தான் இவன் தான் கொடுப்பான். இந்த மாதிரி கொடுமையெல்லாம் இவன் பண்ணிட்டு இருப்பான். இந்த பைத்தியக்காரங்கிட்ட இருந்து எப்படி நம்ம வளர்றது சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணனா இவன் வந்து அடிச்சு வந்து துன்புறுத்துவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி சீனை வந்து நம்ம வந்து எப்படி வந்து போலீஸ்காரன் தெரிஞ்சிருப்பானா, அங்க தப்பிச்சு போனால அந்த வாட்ச்மேனு அவங்ககிட்ட வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சீன்ல வந்து இந்த அட்வொகேட் வந்து ஒரு ஃபோட்டோவை காட்டி இவங்க வந்து வீடு வந்து இங்கே தானே இருக்கு அப்படின்னு வந்து காட்டியிருப்பாங்களா, அது வேற யார் ஃபோட்டோவும் கிடையாது. இந்த நாய் தான் என்ன பண்ணியிருப்பான், என் ஒய்ஃப் ஃபோட்டோவை கேட்டால் ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ண வந்திருப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி ஒய்ஃப் வந்து டார்ச்சர் பண்ணுவான். அதை வந்து நடக்கிற இதில் பார்த்து இவன் வந்து சந்தோஷப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு சிங்கிள் சைக்கோ இவன். உடனே என்ன பண்ண இதை தான் ஸ்டார்டிங் சீனில் வந்து சிந்தாசன் வீடு இங்கே தானே சொல்லிட்டு டோரை தட்டியிருப்பான். வாட்ச்மேனும் என்னடா அந்த பைத்தியம் இன்னைக்கு என்ன பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஷாக் ஆகிருப்பான். நம்ம தோட்டக்காரனும் அதை பார்த்தா வந்து ஷாக் ஆகிருப்பான். உண்மையிலேயே சம்பவம் வந்து என்ன நினச்சா தோட்டக்காரன் வீட்டுக்குலாம் போகிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்களா, அது வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது அவன் வந்து வெளியே எப்படி போயிடுவான், அதாவது நீங்கள் வந்து கதவை திரும்பி சட்டனா தட்டுங்க, அவன் வந்து யாருன்னு வெளியே வந்து பார்த்துட்டு உள்ளே வரும்போது அவன் தலையில் அடித்து மயக்க வச்சுட்டு அவனை கட்டு போட்டு நான் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுறேன், இவனோட கொடுமைகள் இதுக்காக சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த சம்பவம்லாம் நடந்திருக்கும். அங்கே வந்து நமக்கு வந்து தோணி பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஸ்டார்டிங்லேருந்து இவங்களை வந்து கெட்டவனாகவே காட்டியிருப்பான். அதாவது நம்ம கேபிள்காரங்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு அட்வொகேட் இருக்க மாதிரி ஒரு போலீஸ்காரன் இருக்க மாதிரி தோட்டக்காரன் வேலைக்காரன் எல்லாரும் கூடயும் இவங்க வந்து ஃபக் பண்ண மாதிரி சீன்லாம் காட்டியிருப்பான். அது மாதிரி வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான், செங்கல் சைக்கோ தான். அவன் தான் அந்த மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டு ஒவ்வொரு வாட்டி இவங்ககிட்ட போயிட்டு அதாவது அவன் இதுக்கு முன்னாடி ரகுராம் சிந்துரா சிங்க்கு நடந்த ஸ்டோரியை இவங்க ரியலாக பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு ரோல் பிளே பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி கொடுமை பண்ணியிருப்பான். அந்த பைத்தியக்காரன் தான் இவ்வளோத்தையும் பண்ணதை கேட்டு அவனை என்ன பண்ணுவாங்க, தலையில் அடித்து ஒரு இடத்துல கட்டு வச்சுட்டு இவங்க வந்து தப்பிச்சிருவாங்க நம்ம ஹீரோயின். ஓகேங்களா, நஸ்ரீன் வந்து தப்பிச்சிருவாங்க.
அதுக்கப்புறம் போலீஸ்காரெல்லாம் அவனை பிடிச்சி வந்து ஜெயில வந்து அடைச்சிருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கேஸை வந்து முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணுவார், போலீஸ்காரர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. மறுபடியும் ஆனால் இவன் என்ன பண்ணுவான், ஜெயிலில் பிடிச்சிட்டு போனாலும் இவன் ஸ்டோரியை வந்து இவன் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி தாங்க ஃபுல்லாக வந்து காட்டியிருப்பான். இந்த ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ரகுராம் மாதிரி ரகுராம் ஒருத்தர் வந்து இவர் வந்து பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ரகுராம் இடத்துல ரகுராம் இருக்க மாட்டார், இவங்க ஒய்ஃபாக தான் அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டு உண்மையில நடக்கிற மாதிரி வந்து பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்மில் இங்கே வந்தது எல்லாமே வாட்ச்மேன் வயசில் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு போலீஸ்காரன் வீட்டு போயிட்டு ஒர்க் பண்ணது எல்லாமே நம்ம தலைவன் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஃபைனலாக நம்ம ஸ்டார்டிங்ல வந்து காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த எவிடன்ஸ் ஸ்டார்டிங்ல காட்டுற அந்த எவிடன்ஸ்லாம் எரிச்சுட்டு, இந்த கெட்டப்ல இருந்து நான் மாறி வந்து இந்த வீட்டை விட்டு நான் வந்து போக போறேன். அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சீன்லாம் நமக்கு வந்து ஒரு ரீகால் மாதிரி எல்லாமே வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான், இவன் வீட்டுக்கு வந்து இவன் ஒய்ஃப் இவன் விட்டு போயிருவாங்க. இந்த ஒய்ஃபெல்லாம் வந்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்க்குற மாதிரி காட்டுறான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஏதோ ஒரு ஊர்ல வந்து இவங்க வந்து அதுக்கப்புறம் இந்த கொடுமையெல்லாம் இல்லாம சந்தோஷமா வாழ்ற மாதிரி அந்த சீனை காட்டி இந்த படத்தை வந்து முடிச்சிடுறாங்க. எப்படிங்க அந்த இந்த படம் தரமா இருந்துச்சுல. உண்மையில நான் பார்த்த உடனே ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் திடீர்னு தலையில கட்டு போட்டிருக்காங்க. திடீர்னு பார்த்தா தலையில கட்டு போடல. அந்த மாதிரி வந்து சீன் வந்து காட்டுவாங்க. திடீர்னு பார்த்தா இவங்க வந்து இவங்க ஹஸ்பண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கேபிள்காரன் வந்து இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இவங்க பார்த்தா எல்லாரையும் கூட்டு வச்சு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சீன்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. டேய் என்னதான்டா நடக்குது இந்த படத்துல? என்னதான்டா சொல்ல வரீங்க? அந்த மாதிரி சொல்லும்போது கடைசியில ரோல் பிளே சிண்ட்ரோம் சொல்லிட்டு ஒரு நோய் நம்ம அட்வொகேட்டுக்கு இருக்கிறது போல. அவன் உண்மையில அட்வொகேட் இருக்கு, அவன் டாக்டர் தான். ஆனாலும் அவனுக்கு இருக்க நோயை வந்து வெளியே எதுவும் காட்டிக்க மாட்டான். காட்டிக்காமலே எல்லாருக்கிட்டையும் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருப்பான். அவனை சுத்தி வந்து என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குதோ அந்த சம்பவத்தை வந்து இவன் தெரிஞ்சுப்பான். ஏதாவது வந்து ஸ்டோரி வந்து இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி கொடுமை பண்ணாரு, நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, நான் இந்த மாதிரி அவரை சுத்தி என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதெல்லாம் அவர் ரீகால் பண்ணிட்டு அதை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இவன் ஒய்ஃபை வந்து நடிக்க சொல்லி அவங்க வந்து டார்ச்சர் பண்ணி கொடுமை பண்ணிட்டு இருக்கான். ஒரு இடத்துல இவனோட கொடுமை தாங்க முடியுமா, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, தோட்டக்காரன் வீட்டுக்கு போய் நைட்டு வந்து ஒரு நாள் தட்டு உள்ள போய் பண்ணுவாங்க, உள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்த மாதிரி காட்டுறாங்களா. இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க, தோட்டக்காரங்கிட்ட எல்லாம் செட்டப்லாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நான் அவனை வந்து கூட்டு வந்து பேசிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்ண, கதவை தட்டு உள்ள போயிருங்க, அதுக்கப்புறம் அவன் வெளியே வருவான், நான் அவன் அடிச்சு கட்டி போட்டு நான் வந்து இங்க இருந்து கிளம்பிடுறேன், இதுக்கப்புறம் அவன் கொடுமையை என்னால் சமாளிக்க முடியாது, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நாங்க அந்த படத்துல உண்மை ரொம்ப வந்து பிடிச்ச படங்க. அதாவது நான் வந்து நிறைய ஹிந்தி படம் வந்து பார்த்துருக்கேன். பட் வந்து அது வந்து பெருசா வந்துலாம் பார்க்க மாட்டேன். ஓகேங்களா? ஒரு சில படம்லாம் பார்த்துட்டு இருப்போம், போரிங்கா ஆன மாதிரி ஆயிரும். ஏன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் வந்து பார்க்கும்போதே ஓ இவன் தான் கில்லரா இருப்பான், இவன் தான் கொலை பண்ணியிருப்பான், இதனால தான் ரீசன் கூட ஒருவேளை ஆல்மோஸ்ட் ஒரு இன்டர்வல் கூட நான் நிறைய படத்தை வந்து கெஸ் பண்ணிடுவேன் இவன் தான் சொல்லிட்டு. ஆனா இந்த ஒரு படத்துல இப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லைங்க. நெக்ஸ்ட் நாளைக்கு இன்னொரு படத்தோட உங்களை வந்து மீட் பண்றேன். அல்லது இன்னைக்கு நைட்டு கூட ஓகேங்களா, இன்னொரு மூவி பார்த்துட்டு ரிவ்யூ வந்து வரேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர், திஸ் இஸ் பரமேஷ். ஹாய் ஹலோ கைஸ். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.